எல்லோருக்கும் ராதிகா காயத்ரியின் வணக்கங்கள். இந்த முறை இந்தியாவில் பெண்களால் கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்கள் குறித்த ஒரு வீடியோவுடன் உங்கள் முன் வந்திருக்கிறோம். ஆண்டுதோறும் நாடு முழுவதும் கொண்டாடும் விழாக்களைத் தவிர பெண்களால் முதன்மையாக கொண்டாடப்படும் சில பிராந்திய விழாக்களும் நிறைய இருக்கின்றன. பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் சோதனைகள் மற்றும் இன்னல்களை தைரியத்துடனும் மன உறுதியுடனும் ஏற்று நடத்த ஆற்றல் பெறுவதற்கு தங்களுள் இருக்கும் தெய்வீக ஆண்பால் மற்றும் பெண்பால் சக்திகளுக்கு இடையில் சமநிலையை அடையும் நோக்கத்துடன் இந்த விழாக்களை கொண்டாடுகிறார்கள். இந்த விழா நாட்களில் பெண்கள் பாரம்பரிய உடைகள் மற்றும் நகைகளை அணிந்து மருதாணி இட்டுக்கொண்டு கோலங்கள் வரைந்து விரதம் அனுஷ்டித்து பாடல் மற்றும் நடனத்தில் ஈடுபட்டு தெய்வீக பெண்பால் சக்திக்கு காணிக்கை செலுத்தி கொண்டாடுகிறார்கள். ஆதிசக்தியின் பிரசித்தமான வடிவங்களிலிருந்தும் இயற்கையின் பல்வேறு கூறுகளுடன் இணைந்து செயல்படும் ஆற்றலிலிருந்தும் உதாரணம் எடுத்துக்கொண்டு பெண்கள் தேவை ஏற்படும் போதெல்லாம் தங்கள் கணவர்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்தை பாதுகாக்க பராமரிப்பாளர்கள் மற்றும் பாதுகாவலர்களின் பாத்திரங்களை ஏற்க முனைகிறார்கள். இந்த வீடியோவில் மும்மூர்த்திகளான தேவிகளின் கிளர்ச்சியூட்டும் கதைகளை வெளிப்படுத்துகிறோம். அவர்கள் தங்களுள் இருக்கும் ஆண்பால் மற்றும் பெண்பால் சக்திகளுக்கு இடையேயான உள் இணக்கத்தை அடைந்து தங்கள் சக்திகளை உணர்ந்து பயன்படுத்தியதினால் இத்தகைய விதமான பெண்கள் பண்டிகைகளுக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. உங்கள் முன் இந்த பண்டிகைகளின் முக்கிய பழக்க வழக்கங்களை, அவற்றின் மூல ஆதாரமான ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உள் சமநிலை வரையறுத்தலை நினைவில் கொண்டு இங்கு தொகுத்திருக்கிறோம். முதல் திருவிழாக்கள் தொகுப்பானது பார்வதி என்ற மலைகளின் மன்னன் ஹிமவானின் மகளால் ஈர்க்கப்பட்டவை. சதியின் மறுபிறவியான பார்வதி இயற்கையின் மடியில் தனது எல்லைகளை விரிவுபடுத்தவும் தனது உண்மையான திறனை கண்டறியவும் கடுமையான சோதனைகளையும் தவத்தையும் மேற்கொள்கிறாள். வெளிப்படையான சக்திகள் இல்லாத ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்தாலும் அவளுடைய மன உறுதியாலும் விடாமுயற்சியினாலும் துறவியாக மாறிய சிவனுக்கு தன்னை அவரது அன்பு மனைவி சதியின் மறுபிறவியாக அடையாளம் காண வைப்பது மட்டுமல்லாமல் உலகத்திற்கு தனது பாதுகாப்பு தேவைப்படும் போதெல்லாம் தனது தெய்வீக சக்திகளை தாங்கி வெளிப்படுத்தவும் அவள் தன்னுடைய உடலையும் மனதையும் பயிற்றுவிக்கிறாள். அவர்களின் இணைவின் மூலம் பார்வதி சிவனை உலக விஷயங்களுக்கு மீண்டும் பொறுப்பேற்பதை உறுதி செய்கிறார். மேலும் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் ஒன்றாக ஆடிப்போயிருந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை மீட்டெடுக்கிறார்கள். உலக நல்வாழ்வுக்காக பார்வதி காட்டிய உறுதியையும் விடாமுயற்சியையும் பாராட்டி பெண்களால் கொண்டாடப்படும் பின்வரும் 4 திருவிழாக்கள் அவளுக்கும் அவளுடைய ஊக்கமளிக்கும் பயணத்திற்கும் அஞ்சலி செலுத்துகின்றன. கண்கோர் ஆனது 16 நாட்கள் கொண்டாடப்படும் வசந்த கால திருவிழா ஆகும். இது பால்குண மாதத்தில் வரும் ஹோலியின் பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் தொடங்கி சைத்திர மாதத்தின் 3வது நாளில் முடிவடைகிறது. இது முக்கியமாக மேற்கு மற்றும் மத்திய இந்தியாவிலும் மேற்கு வங்கத்திலும் கொண்டாடப்படுகிறது. அதன் முக்கிய பாரம்பரியமாக 7ஆம் நாள் அன்று பொதுவாக குட்லியா எனப்படும் விளக்கு ஏற்றப்பட்ட துளைகள் கொண்ட மண்பானையை பெண்கள் தங்கள் தலையில் ஏந்தி அக்கம் பக்கம் சென்று பாடல்களை பாடி பணம், வெல்லம், நெய், இனிப்புகள் போன்றவற்றை பரிசாக பெறுவார்கள். கடைசி 3 நாட்கள் போது அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஈசர் மற்றும் கௌரி என்று அழைக்கப்படும் சிவன் மற்றும் பார்வதியின் பொம்மைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள். கடைசி நாள் அன்று பொம்மைகளை நீர்நிலையில் மூழ்க வைத்து பார்வதியை கைலாசத்திற்கு அனுப்பி வைப்பதாக கருதுகிறார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் குட்லியாவை உடைத்து அவர்கள் சேகரித்த சுவையான உணவுகளை வைத்து விருந்து செய்கிறார்கள். கேவர் எனப்படும் முந்திரி, பாதாம் பருப்புகளை கொண்ட வட்ட வடிவமான இனிப்பு வகை பால் கேக் கண்கோரின் போது தயாரிக்கப்படும் சிறப்பு பதார்த்தமாகும். தீஜ் என்பது பார்வதியை கௌரவிக்கும் 3 மழைக்கால விழாக்களின் தொகுப்பாகும்.
இது ஸ்ராவண மாதத்தின் அமாவாசை மற்றும் பௌர்ணமி மற்றும் பாத்ரபத மாதத்தின் அமாவாசைக்கு பிறகு 3வது நாளில் அனுசரிக்கப்படுகிறது. இவை வடக்கு, மத்திய மற்றும் கிழக்கிந்தியாவின் பரந்த பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. ஹரியாலி, கஜாரி மற்றும் ஹர்தாலிகா தீஜ் என்று இந்த 3 தீஜ் பண்டிகைகள் அழைக்கப்படுகின்றன. மழை மேகங்கள் மற்றும் பசுமையான நிலப்பரப்புக்கு மத்தியில் வர்ணமயமான உடைகள் மற்றும் மருதாணி இட்டுக்கொண்ட கைகளுடன் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் மரங்களில் இருந்து தொங்கும் ஊஞ்சல்களில் விளையாடி, நாட்டுப்புற பாடல்களை பாடி, நடனமாடி சிவனை வணங்குகிறார்கள். பார்வதிக்கு மால்புவா, ரபடி மற்றும் குஜியா போன்ற இனிப்புகளை வழங்குகிறார்கள். கௌரி ஹப்பா பாத்ரபத மாத அமாவாசைக்கு பிறகு 3வது நாளில் வருகிறது. மேலும் விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளான ஹர்தாலிகா தீஜுடன் ஒத்துப்போகிறது. இது தென்னிந்தியாவின் சில பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. அங்கு பெண்கள் பார்வதியை விநாயகரின் தாய் கௌரியாக வணங்குகிறார்கள். மேலும் அவள் தன் பெற்றோரின் இல்லத்திற்கு வருகை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் கௌரியின் சிலையை நிறுவி நகைகள் மற்றும் பூக்களால் அலங்கரித்து பக்தி பாடல்களை பாடி அவளுக்கு பழங்கள், இனிப்புகள் மற்றும் சுவையூட்டிகளை வழங்குகிறார்கள். தங்கள் மணிக்கட்டில் ஒரு புனித சரடை கட்டிக்கொண்டு அந்த தெய்வத்தின் நற்பண்புகளை உள்வாங்க முயற்சிப்பதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். மற்றும் தங்கள் வீட்டிற்கு பெண்டிர்களை அழைத்து மங்களத்தின் அடையாளமாக பல்வேறு பொருட்களை வழங்குகிறார்கள். திருவாதிரா கேரளாவில் தனு மாதத்தில் ஆர்த்ரா நட்சத்திர நாளில் வருகிறது. இந்த நாள் தமிழ்நாட்டில் நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆருத்ரா தரிசனத்துடன் ஒத்துப்போகிறது. பார்வதி சிவனுடன் மீண்டும் இணைந்த நாள் இது என்று கருதப்படுகிறது. தங்கள் பாரம்பரிய கசவு புடவைகளை அணிந்து பெண்கள் பெண் ஆற்றலின் அடையாளமான திருவாதிரைக்களி என்ற நடனத்தை நிகழ்த்துகிறார்கள். ஏற்றி வைத்த ஒரு உயரமான பித்தளை திருவிளக்கை சுற்றி பார்வதியின் வாழ்க்கை பயணத்தையும் சிவனின் பாசம் மற்றும் தோழமைக்கான அவரது ஏக்கத்தையும் விவரிக்கும் பாடல்களின் தாளத்திற்கு ஏற்ப அவர்கள் அழகாக நடனமாடுகிறார்கள். அம்புவேர் தூள், வெல்லம் மற்றும் தேங்காய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட கூவ பாயசம் அன்றைய நிவேத்தியமாக செய்யப்படுகிறது. 2வது திருவிழாக்கள் சாவித்ரி என்ற பெயர் கொண்ட மாத்ர மன்னன் அஸ்வபதியின் மகளால் ஈர்க்கப்பட்டவை. அவள் சாவித்ரி தேவியின் ஆசீர்வாதத்துடன் பிறந்ததினால் அவளுள் தேவியின் சிறு அம்சம் இருப்பதாக கருதலாம். இளவரசி சாவித்ரி சத்யவான் என்ற நாடு கடத்தப்பட்ட பார்வையற்ற சால்வ மன்னன் ஜுமத்சேனாவின் மகனை திருமணம் செய்து கொள்கிறாள். சத்யவான் திருமணமாகி சரியாக 1 வருடத்திற்கு பிறகு இறக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்ட போதிலும் சாவித்ரி மனம் தளராமல் விதியை மீறி தன் குடும்பத்தை காக்க தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்வதாக சபதம் செய்கிறாள். தன் கணவருடன் காட்டில் வசிக்கும் போது அவர்களது குடிசைக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் வரப்போகும் தடைகளை எதிர்கொள்ள தன்னை தைரியப்படுத்திக் கொள்வதற்காக மணிக்கணக்கில் தியானம் செய்கிறாள். 1 வருட காலம் முடிந்ததும் அந்த தீர்க்க தரிசனம் உண்மையாகி சத்யவான் சாவித்திரியின் மடியில் இறந்து போகிறான். யமன் தனது எருமையின் மீது வந்து சத்யவானின் ஆன்மாவை சுற்றி தனது பாசக்கயிற்றை போட்டு இழுத்து செல்லும் போது சாவித்ரி யமனை துரத்தி செல்கிறாள். அவன் முடிவை மாற்றுவதற்காக தார்மீக கட்டுப்பாடுகளின் சரத்தை முன்வைக்கிறாள். அவளுடைய அறிவு மற்றும் தைரியமான அணுகுமுறையையும் கண்டு கவரப்பட்ட யமன் சத்யவானின் உயிருக்கு ஈடாக அவளுக்கு 2 வரங்களை வழங்குகிறான். முதல் வரமாக சாவித்ரி யமனிடம் தனது மாமனாரின் கண் பார்வை மற்றும் ராஜ்யத்தை திரும்ப கேட்கிறாள். 2வது வரமாக 100 மகன்களை கேட்கிறாள். சாவித்ரி போன்ற பதிவிரதை மனைவிக்கு சத்யவான் இல்லாமல் மகன்களை பெறுவது சாத்தியமில்லை என்பதால் அவனது வரத்தை நிறைவேற்ற யமன் சத்யவானை வேறு வழியின்றி உயிர்ப்பிக்கிறான். இவ்வாறு சாவித்ரி தன் கணவனை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் தன் குடும்பம் மற்றும் ராஜ்யத்தினை தன்னந்தனியாக மீட்கிறாள்.
சாவித்திரியின் புத்திசாலித்தனம், தைரியம் மற்றும் எதிர்த்து போராடும் தன்மையை பாராட்டி அடுத்த 3 பெண்கள் திருவிழாக்கள் அவளுடைய அதிசய சாதனையை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. சாவித்ரி விரதா கிழக்கிந்தியாவில் ஜேஷ்ட மாதம் அமாவாசை அன்று அனுசரிக்கப்படுகிறது. விரதம் இருக்கும் பெண்கள் மாவு அரைக்கும் ஆட்டுக்கல்லை உடை அணிவித்து அலங்கரித்து சாவித்திரியின் அடையாளமாக அதை ஒரு ஆலமரத்தின் கீழ் நிறுவுகிறார்கள். ஏனெனில் இந்த மரத்தின் நிழலில்தான் சாவித்ரி தனது அறிவையும் வலிமையையும் பெற்றதாக கூறப்படுகிறது. அரிசி மற்றும் ஊற வைத்த பருப்புகளுடன் சாவித்திரிக்கு 9 வகையான பழங்களையும் பூக்களையும் வழங்குகிறார்கள். இந்த 9 விதமான படைப்பு விதியை எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றலை கொடுத்த ஆதிசக்தியின் 9 விதமான ஆற்றலை குறிக்கும் என்று நம்புகிறார்கள். வட்டு சாவித்ரி விரதம் மேற்கிந்தியாவில் ஜேஷ்ட மாதம் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. ஆலமரத்தை மனதிடம் மற்றும் சாஸ்வதத்தின் சின்னமாக கருதி பெண்கள் அதற்கு அரிசி மற்றும் தண்ணீரை வழங்கி குங்குமம் மற்றும் பூக்களை தூவி வழிபடுகிறார்கள். அவர்கள் மரத்தின் தண்டை சுற்றி ஒரு புனித நூலை கட்டிக்கொண்டே பிரதட்சிணம் செய்கிறார்கள். அதன் மூலம் சாவித்திரியைப் போலவே தாங்களும் ஆலமரத்தின் தனித்துவமான பண்புகளை ஒருங்கிணைக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சாவித்திரியின் வீரம் மிக்க சாதனையின் விவரிப்பை கேட்டு அவளது ஊக்கமளிக்கும் குணங்களை உள்வாங்குகிறார்கள். மேலும் செம்பு காசுகள் மற்றும் செழிப்பை குறிக்கும் மா, வாழைப்பழம் மற்றும் பலா போன்ற பழங்களை வழங்குகிறார்கள். காரடையான் நோன்பு சௌரிய மாதமான பங்குனி மாத முதல் நாள் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் தங்கள் கழுத்தில் மஞ்சள் நிற புனித சரடை கட்டிக்கொண்டு சாவித்திரியை போல் தாங்களும் சோதனை காலங்களில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் அவைகளை எதிர்கொள்ள உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்கள். அன்றைய தினம் அவர்கள் அரிசி மாவு மற்றும் பயறு கலந்த இனிப்பு மற்றும் உப்பு அடைகளை செய்து வெண்ணெயுடன் சாவித்திரிக்கு வலிமையை அளித்த ஆதிசக்திக்கு வழங்குகிறார்கள். 3வது திருவிழாக்கள் லக்ஷ்மி மற்றும் அவரது அவதாரங்களான சீதை மற்றும் திரௌபதி ஆகியோரால் ஈர்க்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தோன்றிய விதத்தின் காரணமாக தனித்துவமான குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள். லக்ஷ்மி தனது ஆரம்ப வடிவத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்களால் பார்க்கடல் கடையப்பட்ட பொழுது தோன்றினார். எனவே உலக இன்பங்களுக்கு மேலாக உயர்ந்து புதுமையாக மலர்ந்ததன் சின்னமாக திகழ்கிறார். லக்ஷ்மியின் அவதாரமான சீதை பூமி தாயின் மடியில் பிறந்து சமநிலை, நல்லொழுக்கம், பணிவு மற்றும் தைரியத்தின் உருவகமாக இருக்கிறார். லக்ஷ்மியின் அம்சாவதாரமான நெருப்பிலிருந்து தோன்றிய திரௌபதி அவரது தீவிரமான தனித்துவம், புத்திசாலித்தனம் மற்றும் வெல்ல முடியாத மனப்பான்மைக்கு பெயர் பெற்றவர். எனவே லக்ஷ்மியின் இந்த 3 வித்தியாசமான வெளிப்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அடுத்த 4 பெண்கள் திருவிழாக்கள் அவரது பண்புகளை பின்பற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளன. வரலட்சுமி விரதம் தென்னிந்திய பகுதிகளை சேர்ந்த பெண்களால் சிராவண மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது. லக்ஷ்மி தனது ஆரம்ப வடிவத்தில் மக்களை பொருள் மற்றும் ஆன்மீக வழியில் செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பை வழங்கி அவர்களை தங்கள் இலக்கை நோக்கி அழைத்து செல்வதாக கருதப்படுகிறது. எனவே அவளை வரம் தரும் தெய்வமாக போற்றி அவர்கள் அவளுடைய பிம்பத்தை நிறுவி கிட்டத்தட்ட கௌரி ஹப்பாவை போன்ற பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் லக்ஷ்மியின் அஷ்டலட்சுமி வடிவங்களிலிருந்து 8 சக்திகளை தங்களுள் உள்ளடக்க எண்ணுகிறார்கள். சட் பூஜா கிழக்கிந்தியாவை சேர்ந்த பெண்களால் 4 நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இது நமக்கு ஒளியும் உணவும் தரும் நெருப்பு பந்தான சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இது சாந்திர கார்த்திக் மாதத்தில் தீபாவளி அமாவாசைக்கு பிறகு 4வது நாள் முதல் 7வது நாள் வரை நீடிக்கும். முடிசூட்டு விழாவுக்கு முன்பு சீதை ராமருடன் சரயூ நதியின் நீரில் நின்று தனது வம்ச தெய்வமான சூரியனுக்கு ஒரு விரதத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது.
இது ஒரு புதிய ஆட்சியின் வருகையின் காரணம் தனது ராஜ்யத்தின் நல்வாழ்வு மற்றும் செழிப்புக்காகவும் பிரார்த்தனை செய்ததாகும். சீதையின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டு தற்போது சட் பூஜா என்று அழைக்கப்படும் இந்த சூரியனை வணங்கும் சடங்கை பெண்கள் பின்பற்றுகிறார்கள். உடல், மனம் மற்றும் ஆன்மாவை சுத்தப்படுத்த 3 நாட்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து அருகிலுள்ள நதி அல்லது ஏரிக்கு கையில் ஒரு கூடை காணிக்கைகளுடன் சென்று தங்கள் புலன்களை புதுப்பிக்க இரவு முழுவதும் தண்ணீரில் நின்று கொண்டு மறுநாள் சூரிய உதயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். விடியற்காலையில் முதல் கிரணத்தின் பொழுது அவர்கள் பழங்கள், எலுமிச்சை, கரும்பு மற்றும் தேக்குவா எனப்படும் கோதுமை மாவு, வெல்லம் மற்றும் நெய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சூரியனை போல் காணப்படும் சிறப்பு உணவு தயாரிப்பை சூரியனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அவர்கள் சூரியனின் சகோதரியான சட்டி மையாவிற்கும் காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறார்கள். சட்டி மையா குழந்தைகளை நோய்களிலிருந்து பாதுகாப்பதாகவும் அவர்களின் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் உறுதி செய்வதாகவும் நம்பப்படுகிறது. கர்வா சௌத் கோதுமையை பிரதான உணவாக கொள்ளும் இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியைச் சேர்ந்த பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இது இரவின் இருளை அகற்றுபவரும் பண்டைய நாட்களில் விவசாய சுழற்சிகளுக்கான வானியல் குறிப்பான சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. இது சாந்திர மாசமான அஸ்வின் பௌர்ணமிக்கு பிறகு 4வது நாளில் கொண்டாடப்படுகிறது. ஒருமுறை இந்திரபிரஸ்தத்தில் ஒரு பிரச்சனையான காலகட்டத்தில் திரௌபதி பாண்டவர்களின் வம்ச தெய்வமான சந்திரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விரதத்தை மேற்கொண்டதாகவும் அதன் மூலம் ராஜ்ய குடிமக்களும் அவரது சொந்த குடும்பத்தினரும் இடுக்கண் நிறைந்த காலத்திலிருந்து பாதுகாப்பாக வெளிப்படுவதை உறுதி செய்ததாகவும் கூறப்படுகிறது. திரௌபதியின் இத்தகைய மன உறுதியை ஒரு உதாரணமாக மனதில் கொண்டு தற்போது கர்வா சௌத் என்று அழைக்கப்படும் இந்த சந்திரனை நினைவு கூறும் சடங்கு கோதுமை விதைக்கும் ரபி பருவம் தொடங்குவதற்கு முன்பு பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது. அங்கு அவர்கள் நல்ல அறுவடைக்காகவும் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காகவும் சந்திரனுக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். சூரிய உதயத்திற்கு முன் சர்கி என்ற உணவை உட்கொண்ட பிறகு பெண்கள் கலைத்திறன் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்திக் கொண்டு நாள் முழுவதும் ஆகாரம் எதுவும் உட்கொள்ளாமல் விரதம் இருப்பார்கள். சந்திரோதயத்தின் பொழுது கோதுமையை ஜலிக்க பயன்படுத்தப்படும் சல்லடையின் விளிம்பில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதன் வழியாக சந்திரனை பார்த்து கோதுமையை சேமிக்க பயன்படுத்தப்படும் கர்வா என்ற மண்குடத்திலிருந்து அவருக்கு தண்ணீரை வழங்குவதன் மூலம் அவர்கள் தங்கள் விரதத்தை முடிக்கிறார்கள். இந்த பண்டிகையின் சிறப்பு பதார்த்தமான வட்ட வடிவில் சுற்றப்பட்ட சேமியாவினால் செய்யப்பட்ட இனிப்பு வகையான சூத்தர்ஃபேனியை பால் மற்றும் உலர்பழங்களுடன் பரிமாறப்படுகிறது. அட்லதத்தே சந்திரனை மையமாக கொண்டு ஆந்திரா, தெலுங்கானாவில் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இது சாந்திர அஸ்வின் மாதத்து முழு நிலவுக்கு பிறகு 3வது நாளில் வருகிறது. கர்வா சௌத்திற்கு ஒரு நாள் முன்பு வரும் இந்த பண்டிகை அதனை கொண்டாடப்படும் விதத்திலும் பழக்க வழக்கங்களிலும் நிறைய ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கிறது. விடியற்காலையில் சுட்டி என்று அழைக்கப்படும் உணவை சாப்பிட்ட பிறகு விரதம் இருக்கும் பெண்கள் சந்திரோதயம் வரை சமூக கூட்டங்கள், இசை மற்றும் நடனத்தில் ஈடுபடுகிறார்கள். பின்னர் பெண்கள் சந்திரனை பார்த்த பிறகு அட்லு எனப்படும் சந்திரனை போல் தோற்றம் உடைய சிறிய தோசைகளை உட்கொண்டு தங்கள் விரதத்தை முடிக்கிறார்கள். இதன் மூலம் சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். எனவே இவ்விழாக்கள் உண்மையில் பெண்களை மையமாக கொண்டு பெண்களால் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பெண்களின் விழாக்கள் ஆகும். ஆதிசக்தி தனது பலவித அவதாரத்திலும் மற்றும் இயற்கையின் கூறுகளுடன் இணைந்து ஆற்றிய செயலிலும் பிரதிபலித்த அற்புதமான தெய்வீக சக்திகள் மற்றும் பண்புகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் இவை துவங்கின. இந்த விழாக்களுக்கு பின்னால் உள்ள நோக்கம் மற்றும் உந்துதல் பற்றி சமூகத்தின் உணரும் திறன் இப்போது அதன் ஆரம்ப வடிவத்திலிருந்து கணிசமாக விலகிவிட்டாலும் அவற்றின் வரையறுக்கும் பழக்க வழக்கங்கள்
ஆண்பால் மற்றும் பெண்பால் ஆற்றலின் பண்புகளுக்கு இடையில் சமநிலையை அடைய வேண்டும் என்ற முக்கிய குறிக்கோளை பாதுகாக்கிறது. விழா நாட்களில் செய்யப்படும் செயல்பாடுகள் பெண்பால் ஆற்றலின் தனித்துவமான பண்புகளை ஒரு பெண்ணுள் மேம்படுத்துகின்றன. அதாவது பாரம்பரிய உடைகள், நகைகள் மற்றும் மருதாணி பெண்களின் நேர்த்தியையும் பொறுமையையும் வெளிப்படுத்துகின்றன. பாடல் மற்றும் நடனம் படைப்பாற்றல் மற்றும் கூட்டுப்பணியை ஊக்குவிக்கிறது. இயற்கையுடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது இணைந்து செல்லும் உணர்வை வளர்க்கிறது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான பிணைப்பு மற்றவரின் உள்ள கிளர்ச்சியை அறிந்து கொள்ளும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. தெய்வீக சக்திகளுக்கு செலுத்தும் காணிக்கைகள் நன்றியுணர்வை வளர்க்கிறது மற்றும் விரதம் அனுஷ்டிப்பது சுய பரிசோதனைகளுக்கு வேர்விடுகிறது. மறுபுறம் 3 தேவிகள் மற்றும் அவர்களின் அவதாரங்களின் உத்வேக கதைகளை உள்வாங்குவது ஒவ்வொரு பெண்ணினுள் இருக்கும் ஆண்பால் ஆற்றல் பண்புகளான உறுதி, பாதுகாப்பு, பொறுப்பு, தைரியம் மற்றும் வலியுறுத்தும் தன்மையை வெளிக்கொணர தூண்டுகிறது. பெண்கள் சுயத்துடன் இணைவதற்கும் அவர்களின் உள்திறனை அடையாளம் காண்பதற்கும் அவர்களின் சக்திகளை வெளிக்கொணர்வதற்கும் ஊக்குவிப்பதன் மூலம் இந்த விழாக்கள் பெண்களை சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ப்பவர், குணப்படுத்துபவர், ரட்சிப்பவர் மற்றும் காப்பாளர் போன்ற பல்வேறு பாத்திரங்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் உத்வேகத்தை அளித்து வலுவான மற்றும் இணக்கமான சமூகத்தின் தூண்களாக இருக்க வழிவகுக்கின்றன. தெய்வீக ஆற்றல் நம் ஆன்மாக்களை தூண்டட்டும். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.